ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 39 எடுங்க. Two equal charges Q each are placed at the vertices B and D of the square ABCD as shown in figure. The sides of the square of length A. What charge should be placed at the corner C such that the electric field at A becomes 0? அவங்க ஒரு ஸ்கொயர் ஆஃபர் பண்ணிருக்காங்க. 4 கார்னர் இருக்கு ஏபிசிடி. அவங்களே நேம் பண்ணிருக்காங்க. இதுல கார்னர் பிலையும் கார்னர் டிலையும் கியூங்கிற சார்ஜ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கொயரோட சைட் லென்த் ஏ. கார்னர் ஏல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப கார்னர் ஏல தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப டெஸ்ட் எங்க இருக்குன்னு கிளியரா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. கார்னர் ஏல நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணா இந்த ஆன்சர் 0 வரணும். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரணும்னா கார்னர் சில நீங்க என்ன அமௌண்ட் ஆஃப் சார்ஜ பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க என்ன சார்ஜ் வேல்யூ போட்டா இங்க நாம இ கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப 0 வரும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அட் கார்னர் ஏன்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ப்ராப்ளத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணி 0 போடணும். அப்ப எப்படி கால்குலேட் பண்றது? மொத்தம் 3 சார்ஜ் இருக்கு. 3 சார்ஜுக்கும் சேர்த்து பல்கா நம்மளால ஆன்சர் எடுக்க முடியாது. ஒரு மூமெண்ட்ல நம்மளால ஒரு சார்ஜுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Q divided by 4 pi epsilon naught distance square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் கார்னர் பில உள்ள சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன். அதை E1 எழுதுறேன். அப்ப Qக்கு பதிலு கார்னர் பில உள்ள சார்ஜ். கார்னர் பில என்ன சார்ஜ் இருக்கு? Q தான் இருக்கு. தென் 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட், அதை ரீடைன் பண்றேன். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் வைக்கிறோமோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். அப்ப கார்னர் பிக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் ஸ்கொயரோட சைட் லென்த் ஏ. அப்ப ஏ ஸ்கொயர்னு. அடுத்து டியூ டு சி கார்னர் சார்ஜ், அதனால வர எலக்ட்ரிக் ஃபீல்டை E2ன்னு எழுதுறேன். Qக்கு பதிலு சி கார்னர்ல உள்ள சார்ஜ் வேல்யூ அது என்னப்பா இருக்கு? Q dash இருக்கு. அது அன்னோன், அதனால நானா அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்திருக்கேன் Q dash. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். தென் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் வைக்கிறோமோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு சொல்லலாம். இது ஏ இது ஏ அப்படின்னா ஸ்கொயரோட டயகனல் பித்தாகரஸ் தியரம் படி √2a வந்துரும். √2aங்கிறது டிஸ்டன்ஸ். நம்ம ஃபார்முலால டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப √2a ஹோல் ஸ்கொயர்னு வரும், which means 2a ஸ்கொயர். அடுத்து டியூ டு கார்னர் டி, அதனால வர எலக்ட்ரிக் ஃபீல்டை E3ன்னு எழுதுறேன். சோ இப்ப E3 கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் இதே ஃபார்முலா தான். Qக்கு பதிலு கார்னர் டில உள்ள சார்ஜ். கார்னர் டில என்ன சார்ஜ் இருக்குன்னா Q இருக்கு. அப்ப Qன்னு போட்டுக்கலாம். 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு சொல்லலாம். கேப் ஏ. அப்ப ஏ ஸ்கொயர்னு. ஸ்டெப் 1 ஓவர். ஏன்னா எத்தனை சார்ஜ் இருக்கோ அத்தனை சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கணும். அதை தான் நாம டீல் பண்ணிருக்கோம். அப்ப ஸ்டெப் 1 டு பி ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல ரிலேஷன்ஷிப் போகும். E1ம் E3 எனக்கு ஈக்குவலா இருக்கு. அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். E1ஐயும் E2ஐயும் ரிலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. என்ன காரணம்னா இதுல இருக்கிற சார்ஜ் நம்மளுக்கு அன்னோன். வேல்யூ தெரிஞ்சாதான் ரிலேட் பண்ண முடியும். தெரியலன்னா ரிலேட் பண்ணாத. ஸ்டெப் 2ல நீங்க ஓவர் ரிஸ்க் எடுக்க கூடாது. நல்லா கிளியரா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இந்த ஸ்டெப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட டைரக்ஷனை நீங்க டயகிராம்ல மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா E1 அது எந்த கார்னர்ல வருது அப்படின்னா பி கார்னர்ல உள்ள சார்ஜ்னால வருது. அப்ப பி கார்னர்ல போய் கையை வச்சிருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட உள்ளங்கைய டெஸ்ட் பாயிண்ட பேஸ் பண்ற மாதிரி டர்ன் பண்ணிக்க.
அப்புறம் பொலாரிட்டி செக் பண்ணுங்க. பொலாரிட்டி பிளஸ் பொலாரிட்டியா இருக்கு. பிளஸ் பொலாரிட்டினா அவுட்வர்ட். அப்ப கையை விட்டு இப்படி போகணும். அதை நீங்க டெஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Then E2 which is due to C corner charge. அப்ப அங்க போய் கையை வச்சிட்டேன். தென் உள்ளங்கையை டெஸ்ட் பாயிண்ட ஃபேஸ் பண்ற மாதிரி டர்ன் பண்ணிட்டேன். இப்பதான் இஷ்யூ ஜெனரேட் ஆகுது. என்ன இஷ்யூ? இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, பொலாரிட்டி தெரியாது. அப்ப எப்படி டைரக்ஷன் மார்க் பண்றது? பொலாரிட்டி ஆஃபர் பண்ணனா நீங்க பிளஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். பிளஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு டைரக்ஷன் மார்க் பண்ணுங்க. அப்ப இது பிளஸ்ன்னு அசியூம் பண்ணா அவுட்வர்ட், அவுட்வர்ட்னா E2 இப்படி வந்து. பிளஸ்ன்னு அசியூம் பண்ணா பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட்னா உங்க அசம்ஷன் கரெக்டா இருந்தாலும் ஆன்சர் கரெக்டா வரும், ராங்கா இருந்தாலும் ஆன்சர் கரெக்டா வரும். பிளஸ்ன்னு அசியூம் பண்ணி நீ ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் டயக்ராம்ல போய் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே நீ மைனஸ்ன்னு அசியூம் பண்ணா கரெக்டா இருந்தா மாத்தி எழுதணும், ராங் அதாவது ரைட்னா ராங்கா எழுதணும், ராங்னா ரைட்னு எழுதணும். ஒரு மாதிரி லாஜிக் மாத்தி எழுதுற மாதிரி வரும். அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால எப்பயாவது சார்ஜஸோட வேல்யூஸ் ஆஃபர் பண்றாங்க, சாரி வேல்யூஸ் ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா அப்பெல்லாம் நீ என்ன பண்ணிடு, அதை பிளஸ்ன்னு அசியூம் பண்ணு. இப்ப அவங்களே பொலாரிட்டி பிளஸ், அவங்களே பொலாரிட்டி மைனஸ்னு பொலாரிட்டி கொடுத்துட்டு நம்பர் மட்டும் கேட்கறாங்கன்னா அப்ப நோ இஷ்யூ. அவங்க பொலாரிட்டியும் கொடுக்கல, நம்பர் அந்த வேல்யூவும் கொடுக்கல, ரெண்டுமே ஆஃபர் பண்ணல அப்படின்னா நீ அப்ப என்ன பண்ணு, பொலாரிட்டிய பிளஸ்ன்னு அசியூம் பண்ணு. உனக்கு என்ன ஆன்சர் வருதோ அது கரெக்ட். நீ ராங் அசம்ஷன் டீல் பண்ணிருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் கரெக்டா தான் வரும். அது ஒரு பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் E3, அது யாருனால வருது அப்படின்னா டி கார்னர்ல உள்ள சார்ஜ்னால வருது. அப்ப டி கார்னர்ல கையை வச்சுட்டேன். அப்புறம் என்னோட உள்ளங்கையை டெஸ்ட் பாயிண்ட் ஃபேஸ் பண்ற மாதிரி டர்ன் பண்ணிட்டேன். அடுத்து பொலாரிட்டி பாக்குறேன் பிளஸ், பிளஸ்னா அவுட்வர்ட், அப்ப இப்படி போகும். அப்ப E3 நான் இப்படி மார்க். இப்ப எனக்கு 3 வெக்டார்ஸ் இருக்கு. 3 வெக்டார்ஸும் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்படி நிறைய வெக்டார்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்தா நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இனிஷியலா 2 வெக்டார் எடுத்து நீ ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. ரூல் படி நீ எந்த 2 வெக்டார் வேணாலும் எடுத்து ஆட் பண்ணலாம். இதுதான் ரியல் ரூல். ஆனா நான் என்ன உனக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயும் சஜஸ்ட் பண்ணிருக்கேன்னா 2 ஈக்குவல் வெக்டார் எடுத்து இனிஷியலா ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். நிறைய ப்ராப்ளத்துல அதை சொல்லியிருக்கேன். ஏன் 2 ஈக்குவல் வெக்டார் எடுக்கணும்னா 2 ரீசன் இருக்கு. ரீசன் நம்பர் 1, சிம்பிளிபிகேஷன் ஈஸியா இருக்கு. ரீசன் நம்பர் 2, டைரக்ஷன் ஆஃப் ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிக்கும். அதனால 2 ஈக்குவல் வெக்டார் எடுங்க. யாரும் ஈக்குவல்னா E1 E3 ஈக்குவல். அதனால நான் E1 E3 எடுத்து வெக்டார் அடிஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி 2 வெக்டார் எடுத்து வெக்டார் அடிஷன் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு நானா டெம்பரவரியா ஒரு நேம் வச்சுக்கிறேன் E13R. இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2PQ cos θ. இதுதான் அந்த ஃபார்முலா. ஆருக்கு பதில் E13R எழுதிடலாம். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டுக்கு பதில் E1 ஸ்கொயர்டு, கியூ ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன அப்படின்னா E3 ஸ்கொயர்டு, 2Pக்கு பதில் E1, Qக்கு பதில் E3, காஸ் தீட்டா வேணும். தீட்டாங்கிறது எந்த 2 வெக்டார் ஆட் பண்றோமோ அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள்னு சொல்லலாம். நாம ஆட் பண்ண போறது E1 E3, அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் 90 டிகிரின்னு கிளியரா தெரியுது. ஸோ அப்ப காஸ் 90ன்னு போட்டுடலாம். காஸ் 90 0ங்கிறப்ப இந்த போர்ஷனே என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். E3க்கு பதில் E1 போட்டா E1 ஸ்கொயர் பிளஸ் E1 ஸ்கொயர் will become as √2 E1 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணா √2 E1 வந்துடும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது இந்த 2 வெக்டார் ஆட் பண்றப்ப வர ஆன்சர். நிறைய வெக்டார் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறப்ப இனிஷியலா நீங்க 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ணுங்க. பெட்டர் ஈக்குவல் வெக்டார் எடுங்க, ஈஸியா சிம்பிளிஃபை ஆயிரும். இப்படி ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் சோம்பேறித்தனம் படாம திருப்பி டயக்ராம் போகும். ஏன்னா நம்ம வெக்டார் அடிஷன்ல கிராபிக்கல் அடிஷன் அப்படிங்கிற ஸ்டைல தான் ஃபாலோ பண்றோம். இந்த கிராபிக்கல் அடிஷன் ஸ்டைல்ல நீங்க அகைன் என்ன பண்ணும், டயக்ராம் போடணும். டயக்ராம் போட தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்ப அகைன் நான் டயக்ராம் போடுறேன். இந்த புது டயக்ராம்ல எந்த வெக்டாரை நீங்க சோஃபார் டச் பண்ணாம இருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருங்க. அப்படி பாக்குறப்ப நான் E2 இன்னும் டச் பண்ணவே இல்லை, E2 இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. E1 E3 இங்க மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் இந்த ஆன்சரை மார்க் பண்ணும். இந்த ஆன்சரை மார்க் பண்ணா இதோட டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட தனி ஃபார்முலா இருக்கு. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் Q sin θ டிவைடட் பை P பிளஸ் Q cos θ.
ஆனா இந்த ஃபார்முலாவோட யூஸ் இல்லாமலே நீங்க டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நாம பிக் பண்ணிருக்கிற ரெண்டு வெக்டார் ஈக்குவல் வெக்டார், ரெண்டு ஈக்குவல் வெக்டார் எப்ப ஆட் பண்ணாலும் ஆன்சர் எங்க ப்ரொஜெக்ட் ஆகும்னா நீங்க இங்க என்ன ஆங்கிள் போட்டீங்களோ அதுல half தி அமௌண்ட்ல ப்ரொஜெக்ட் ஆகும். நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டீல் பண்ணாலும் 45 தான் வரும். அது நீ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் நான் ஈக்குவல் வெக்டாரை பிக் பண்ணவே சொல்றேன். அப்ப 45 டிகிரி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்க போய் தேடினா ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அதனால இங்க தேடாத, இந்த 90 எங்க இருந்து கலெக்ட் பண்ணியோ அங்க போயிரு. சோ 90 நான் இங்க இருந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். அதுல half தி அமௌண்ட் 45னா டயகனலா இருக்கும். சோ எல்லாத்தையும் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்க மார்க் பண்ணு. நெக்ஸ்ட் என்ன, ஒன்ஸ் புது டயக்ராம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க திங்கிங் எல்லாத்தையும் புது டயக்ராம்ல கீப் அப் பண்ணுங்க. இந்த டயக்ராம்ல ரெண்டு வெக்டார் எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி ஒரே டைரக்ஷன்ல இருந்தா என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனல் ஆன்சர் E is equal to E2 plus E13R. இப்ப நான் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின்ல இந்த ஃபைனல் ஆன்சர் E என்ன சொல்லிருக்காங்கன்னா 0ன்னு சொல்லிருக்காங்க. E 0னா E எவாலுவேட் பண்ணி 0 போடணும்னு அர்த்தம். சோ எவாலுவேட் பண்ணியாச்சு, இப்ப 0 போட்டுருங்க. 0 is equal to E2 plus E13R னா E2 is equal to minus E13R னு வந்துரும். E2க்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. Q dash divided by 4 pi epsilon naught 2a squared. அதை எழுதுங்க. மைனஸ் E13Rக்கு பதில் என்ன இருக்கு, √2 E1. √2 ரீடைன் பண்ணுங்க. E1க்கு பதில் என்ன பண்ணுங்க, இதை ஃபில் பண்ணுங்க. Q divided by 4 pi epsilon naught a squared. 4 pi epsilon naught a squared ரெண்டு எண்ட்லையும் கேன்சல். 2 கிராஸ் பண்ணா Q dash is equal to minus 2 √2 Q னு வந்துரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவங்க சொன்ன அந்த Q dash தான் கண்டுபிடிச்சார். ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு, அதனால என்ன எதுவும் பண்ண தேவையில்லை. இதை நீ பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் மைனஸ்ல இருக்கு, அப்ப டைரக்ஷன் மாறுமே. அப்படியெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் பிளஸ்ன்னு அசியூம் பண்ணா கிடையாது. இது வந்து இந்த அசம்ஷன்ல கிடைக்கிற பெனிஃபிட். அவ்வளவுதான். போன கிளாஸ்ல நம்ம பார்த்த சில ப்ராப்ளமும் சரி, இந்த ப்ராப்ளமும் சரி, E0 அப்படிங்கிற அந்த பாயிண்டா ஹைலைட் பண்ணுது. அப்ப E0னா அப்ப நீ E கால்குலேட் பண்ணி 0 பண்ணும். கால்குலேட் பண்றது அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல தனித்தனியா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், ரிலேஷன்ஷிப் இருந்தா கேப்சர் பண்ணும். மறந்துடாம கரெக்டா கவனமா உள்ளங்கை லாஜிக்கை பயன்படுத்தி டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணும். கரெக்டா மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணும், டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷன் பண்ணும். யோசிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு கூலும்ஸ்லால நிறைய ப்ராப்ளம் டீல் பண்ணிருக்கோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைனாலும் பார்க்க அது புரிய ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. சோ நேத்து கிளாஸ்ல பார்த்தது, இப்ப இங்க பார்த்த ப்ராப்ளம், போன வாரம் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் 31. இது எல்லாத்துலயுமே டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. சில ரேர் கேஸ்ல டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ண முடியாது. பர்டிகுலரா 3D வந்துருச்சுன்னா மார்க் பண்ண முடியாது. இப்ப சார்ஜஸ் எல்லாம் ஒரே லைன்ல இருந்ததுன்னா அது 1D தானே, இந்த மாதிரி இருந்தா 2D தானே. அப்போ 1D 2D எல்லாம் நீ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் டயக்ராம்னு மார்க் பண்ணிடலாம். 3D வந்தா நம்மளால டயக்ராமே வரைய முடியாது. அதனால டைரக்ஷன் மார்க் பண்றதும் கஷ்டமா மாறும். அப்படி 3D டைரக்ஷன் டயக்ராம்ல மார்க் பண்றது கஷ்டமா மாறுறப்ப நாம கொஞ்சம் ஸ்டைல் மாத்தி என்ன பண்ணும், சால்வ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் நம்பர் 40. 40 இதுவரையும் பெருசா எக்ஸாம்ல வந்தது இல்ல, ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது இம்பார்ட்டன்ட். ஏன், அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் நல்ல ஐடியாஸ் வரும், ஒரு கான்பிடன்ட் ரைஸ் ஆகும். ஓகே, நம்ம இந்த மாதிரியும் பார்த்திருக்கோம், நம்மளுக்கு எந்த குழப்பமும் இல்ல, இதுதான் ப்ரொசீஜர், இவ்வளவுதான் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிரியேட் ஆகும். எடுங்க 40 எடுங்க. பென்சில் கொடுங்க. 39 டிக் பண்ணுங்க, 40 எடுங்க. 40 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A charge 2 into 10 power minus 10 coulomb is placed at the origin in free space and another charge Q is placed at 2,0,0. Calculate the value of Q if the X component of electric field at 3,1,1 is 0.
அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 3,1,1 அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இந்த கொஸ்டினை உள்ள போய் நோண்டுறதுக்கு முன்னாடி 3,1,1 என்னன்னு புரிஞ்சுக்கும். இப்ப கவனமா பாருங்க. நீங்க இந்த மாதிரி வாலோட கார்னர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆக்சிஸ் கிடைச்சிரும். இது எக்ஸ், இது ஒய், ஃப்ரண்ட்ல இசட் வரும். இப்ப எக்ஸ்ல 3 ஒரு உதாரணத்துக்கு இங்க வரலாம், ஒய்ல 1 அப்ப உதாரணத்துக்கு இங்க வரலாம். இப்ப நான் இப்படியே வரைஞ்சு காமிக்கிறேன்னு. இது எக்ஸ், இது ஒய், ஃப்ரண்ட்ல இசட் இருக்கு. ஃப்ரண்ட் நம்மளால வரைய முடியாது. எக்ஸ்ல 3னா இங்க மார்க்கிங் வரும், ஒய்ல 1 இங்க மார்க்கிங் வரும், இசட்ல 1 இப்ப நான் விரல் வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல மார்க்கிங் வரும். இங்க இருந்து ஒரு லைன், இங்க இருந்து ஒரு லைன் போட்டு இங்க கனெக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்து எலிவேட் பண்ணி இங்க பாயிண்ட மார்க் பண்ணும். அதுதான் டெஸ்ட் பாயிண்ட். இது கஷ்டம் தானே? அப்ப கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட்னு வந்துருச்சுனாவே டயக்ராம் டிரா பண்றது என்னது டஃபா மாறும். டயக்ராம நீ ஒழுங்கா டிரா பண்ணாதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ண முடியும். டயக்ராம் டிரா பண்றதே உனக்கு டஃப் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி மார்க் பண்ணும்? அப்ப அது கஷ்டமா மாறும். அப்ப என்ன பண்றது? அப்ப கொஞ்சம் யோசிக்கணும். டயக்ராம் டிரா பண்றது கஷ்டமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரஃபா டிரா பண்ணலாம். எப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே இருக்கா, எக்ஸ் ஒய்ய மைண்ட்ல வச்சு டிரா பண்ணும், இசட்டை விட்டுருவோம். அதாவது டயக்ராம்ல இசட்டை விட்டுருவோம், எழுதுறப்ப எழுதுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 சார்ஜ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் 2 × 10⁻⁻8 கூலும். அது எங்க இருக்குன்னா ஆர்ஜின்ல இருக்கு. ஆர்ஜின்னா 0,0,0. ரெண்டாவது சார்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா, ரெண்டாவது சார்ஜோட வேல்யூ தெரியாது, அதை கியூன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா 2,0,0 இருக்கு. அப்ப 2,0,0 எங்க வரும்? நல்லா கவனமா பாருங்களேன். இதை நான் கியூன்னு போடுறேன், இந்த பாயிண்ட் 2,0,0 எழுதுறேன். கரெக்ட் தானே? எப்படிப்பா? எக்ஸ்ல 2 ஒய்ல 0 இதை ஹைலைட் பண்ணி எழுதுறேன், இசட்டை விட்டு. டெஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா 3,1,1. இது 2னா 3 இங்க வரலாமா? ஒய்ல 1 இங்க வரலாமா? அப்ப இங்க கட் பண்ணி டெஸ்ட் பாயிண்ட் பீன்னு வச்சிருங்க. இந்த கேப் 3,1 இசட்டை கூட சேர்த்துங்க. சும்மா ரஃபா என்ன பண்ணுங்க அப்படின்னா டயக்ராம் போடுங்க. ரொம்ப அக்யூரேட்டா போடணும்னு அவசியம் இல்ல. இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இது வெர்டிக்கல் ஆக்சிஸ். அத ரெண்டையும் மைண்ட்ல வச்சு நீ டயக்ராம் போடு. இசட் ஆக்சிஸோட பேட்டர்னை பக்கத்துல எழுதிக்கோ. அதை பத்தி பெருசா என்ன பண்ணாதன்னா பாதர் பண்ணாத. கொஸ்டின் இன்னும் என்ன சொல்ல வருதுன்னு முழுசா நாம புரிஞ்சுக்கல. நான் டயக்ராம் டிரா பண்ணிருக்கேன். இப்ப நல்லா கவனிங்களா. ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்குல்ல, அதுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதான் R1 வெக்டார்னு எழுதுறேன். இப்ப இந்த R1 வெக்டாரை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல எக்ஸ் காம்பனண்டோட நம்பர் என்னப்பா? 3. இதுல எக்ஸ் காம்பனன்ட் 0. 3 - 0 என்ன வரும்? 3ன்னு வரும். அதை எழுதிட்டு ஐ கேப்னு போட்டு பிளஸ். ஒய் காம்பனண்டோட நம்பர் என்ன இருக்கு? 1. ஒய் காம்பனண்டோட நம்பர் என்ன இருக்குன்னா 0. 1 - 0 என்ன வரும்? 1ன்னு வரும். அதை எழுதிட்டு ஜே கேப்னு போட்டு பிளஸ். இசட் காம்பனண்டோட நம்பர் என்ன இருக்கு? 1. இசட் காம்பனண்டோட நம்பர் என்ன இருக்கு? 0. அப்ப அகைன் 1 - 0 அப்படின்னா என்ன வரும்? 1ன்னு வரும். எழுதிட்டு கே கேப்னு போட்டு. கிளியரா? முடிச்சாச்சு. ஏன்டா லேட்டு? கொஞ்சம் கரெக்டா டைம் மெயின்டைன் பண்ணு. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். எப்படி புரியும்? புரியாதுல? உட்காரு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து இந்த கியூ செகண்ட் சார்ஜ் இருக்குல்ல, அதுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்ப R2 வெக்டார்னு போட்டு. இப்ப R2 வெக்டார் கண்டுபிடிங்க. என்ன லாஜிக்? இதுல எக்ஸ் காம்பனன்ட் நம்பர் என்னப்பா இருக்கு? 3. இதுல எக்ஸ் காம்பனன்ட்ல என்ன இருக்குன்னா 1. அப்ப 3 - 2னா என்ன ஆயிரும்? 1ன்னு வரும். எக்ஸ் காம்பனன்ட்ல 3, இதுல எக்ஸ் காம்பனன்ட்ல 2, ரெண்டையும் கழிச்சா 1 வரும். 1ன்னு எழுதிட்டு ஐ கேப் போடும். அடுத்து ஒய் காம்பனன்ட்ல என்ன நம்பர் இருக்குன்னா 1. ஒய் காம்பனன்ட்ல என்ன நம்பர் இருக்குன்னா 0. அப்போ 1 - 0னா என்ன வரும்? அகைன் 1 தான் வரும். அதை எழுதிட்டு ஜே கேப். அடுத்து இசட் காம்பனன்ட்ல என்ன இருக்குன்னா 1. இசட் காம்பனன்ட்ல 0. அப்ப அகைன் 1 - 0னா என்ன வரும்னா 1 வரும். கே கேப். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் சார்ஜுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை வெக்டார் அப்பியரன்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ஏன் நம்ம இந்த திடீர்னு வெக்டார் அப்பியரன்ஸ் ஐ கேப், ஜே கேப், கே கேப் லாஜிக் போறோம்னா கோஆர்டினேட்ல 3 நம்பர் வந்துருச்சு. எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட் தான் 3D டயக்ராம் வரையணும். வரைய முடியாது, 2D தான் வரைய முடியும். ஸோ டயக்ராம் வரைய முடியலன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ண முடியாது. அப்ப இது காம்ப்ளெக்ஸா மாறும். காம்ப்ளெக்ஸா இருக்கிறத ஈஸியா மாத்துறதுக்கு இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்.
இதுக்கு அடுத்து நீங்க மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட சிம்பிளா R1 எழுதிக்கலாம். அப்ப மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது செம சிம்பிள். இங்க இருக்கிற ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ரூட்டுக்குள்ள எழுதிடணும். அப்ப என்ன வரும்? √11. அதே மாதிரி இதோட மேக்னிடியூட் R2 வெக்டாரோட மேக்னிடியூட் அதை சிம்பிளா R2ன்னு எழுதலாம். அப்போ ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க. எல்லாமே 1. அப்ப ஆன்சர் √3. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஃபார் பாயிண்ட் சார்ஜ் அது எழுதுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னப்பா? Q/4πε0 r². டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு பதில் நான் இப்ப r² எழுதிருக்கேன். கரெக்டா? இது மேக்னிடியூட் தானே. நம்ம பொதுவா மேக்னிடியூட தனியா கண்டுபிடிச்சிட்டு எங்க டைரக்ஷன் மார்க் பண்ணுவோம்? டயக்ராம்ல. இப்ப இங்க என்ன பண்ண முடியாது? டயக்ராம்ல மார்க் பண்ண முடியாது. அது கஷ்டமா இருக்கு. அப்ப பக்கத்துல மார்க் பண்ணுங்க. r². இப்ப r²னா என்ன? போன கிளாஸ்ல தான் சொன்னேன். அதுக்கு முந்தின கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். r²னா யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். எப்படின்னா செம சிம்பிள். ஒரு வெக்டார் எடுத்தீங்கன்னா அதுல மேக்னிடியூடும் வரும், டைரக்ஷனும் வரும். இதுல இருந்து யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சீங்கன்னா r வெக்டார் பை r. நிறைய டீச்சர் யூனிட் வெக்டாரோட ஃபார்முலான்னு இதை சொல்லுவாங்க. யூனிட் வெக்டாருக்குன்னு ஃபார்முலாலாம் கிடையாது. வெக்டாரோட ரியாலிட்டி எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா யூனிட் வெக்டார் கிடைக்கும். வெக்டார்னா என்னென்ன வரணும்? மேக்னிடியூடும் டைரக்ஷனும் வரணும். மேக்னிடியூட நான் சிம்பிளா r போடுறேன், டைரக்ஷனா r² போடுறேன். ஃப்ரம் திஸ் r² கண்டுபிடிக்கிறேன். அதை இப்ப இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப E = என்ன ஆயிரும்? Q/4πε0 r²க்கு பதில் r வெக்டார் பை r எழுதலாம். ஏற்கனவே கீழே ஒரு r² இருக்கிறதுனால r³ வந்துரும். இப்ப இதுதான் டைரக்ஷனை இன்க்ளூட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா. இங்கே பண்ணியாச்சு. அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எழுதிடும். இப்ப இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் சார்ஜோட செகண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட தனித்தனியா கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட E1 எழுதுறேன். கவனமா பாருங்க. Qக்கு பதில் இந்த வேல்யூ 2 × 10⁻⁸ 4πε0 கான்ஸ்டன்ட். அதுல பிரச்சனை இல்ல. கீழே r³ இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜ்ங்கிறதுனால r1³ யோசிங்க. r1 வேல்யூ √11. அப்ப √11 வந்துரும். அதுக்கப்புறம் r வெக்டார்னு இருக்கு. அதுக்கு பதிலா r1 வெக்டார்னு யோசிங்க. r1 வெக்டாருக்கு பதில் இந்த பேட்டர்ன் எழுதிடலாம். 3i + 1j + 1k. அதே மாதிரி செகண்ட் சார்ஜுக்கு டீல் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட E2ன்னு எழுதுறேன். என்னப்பா வரும்? E2 செகண்ட் சார்ஜோட வேல்யூ எழுதணும். Qக்கு பதில் Qனே போட்டுக்கலாம். எழுதியாச்சு. 4πε0 கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் r2³ இதை யோசிங்க. r2 வேல்யூ √3. அப்ப √3 வந்துரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல r வெக்டார் இருக்கு. அது r2 வெக்டார்னு யோசிங்க. r2 வெக்டார் இந்த இடத்துல இருக்கு. 1i + 1j + 1k. இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். டைரக்ஷன்லாம் யோசிச்சு தானே ஆட் பண்ணணும்னு திருப்பி டவுட் வரும். நம்ம டைரக்ஷன்லாம் இங்க சேர்த்தாச்சு. நான் 2 ஸ்டைல் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் கிராபிக்கல் அடிஷன். அதுல நீ டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணி டயக்ராம்ல எப்படி இருக்குன்னு பார்த்து யோசிச்சு ப்ராசஸ் பண்ணும். அதுதான் மேக்சிமம் ப்ராப்ளத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லா இருக்கும் அது. இந்த மெத்தட் என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட உன்னால டயக்ராம்ல மார்க் பண்ண முடியல. அப்ப நீ என்ன பண்ற? பக்கத்துல சேர்த்துட்ட. அப்ப மேக்னிடியூட் டைரக்ஷன் எல்லாம் வந்துருச்சா? அப்ப இது வெக்டார் தானே. 2 வெக்டாரை நீ ஆட் பண்ண. அவ்வளவுதான். பொதுவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் சிங்கிள் சார்ஜ் பண்ணிட்டு ஃபைனலா ஆட் பண்ணாதானே ஆன்சர் வரும். அதே மாதிரி ஆட் பண்ணு. அப்ப E1க்கு பதில் இது எழுதுங்க. 2 × 10⁻⁸ 4πε0 √11 into 3i + 1j + 1k பிளஸ் அதுக்கப்புறம் இது Q/4πε0 √3 into 1i + 1j + 1k. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டான். இந்த கொஸ்டின்ல ஒரு சம க்ளூ கொடுத்திருக்காங்க. என்ன க்ளூ அப்படின்னா எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ங்கறாங்க. அப்ப எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா என்ன அர்த்தம்? நீ எக்ஸ் காம்பனன்ட்டோட வேல்யூ மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதிருங்க. 2 × 10⁻⁸ 4πε0 √11 எழுதிட்டு 3i போட்டுருங்க. மித்ததை விட்டுருங்க. ஏன்னா இது y காம்பனன்ட், இது z காம்பனன்ட், விட்டுருங்க. அதே மாதிரி இதுலயும் எக்ஸ் காம்பனன்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற பேட்டர்ன் எழுதிருங்க. Q/4πε0 √3 எழுதிட்டான். அப்புறம் எக்ஸ் காம்பனன்ட்க்கு என்ன இருக்குன்னா 1i அதை எழுதுங்க. இப்ப இதை EXன்னு மாத்திரலாம். எல்லாருமே இருந்தா ஜெனரலா E.
எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா இஎக்ஸ். இதே மாதிரி ஒய் வேணாலும் தனியா கண்டுபிடிச்சுக்கலாம், இசட் வேணாலும் தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல எக்ஸ் காம்பனண்டோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு பதில் நான் என்ன பண்ணிடலாம், 0 போட்டுருலாம். போட்டுட்டு இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ -2 × 10⁻⁸ டிவைடட் பை 4πε0 √11 ஹோல் கியூப் இன்டூ 3i கேப் இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை 4πε0 √3 ஹோல் கியூப் இன்டூ 1i கேப். i கேப் கேன்சல் ஆயிரும். 4πε0 4πε0 கேன்சல் ஆயிரும். இதை இங்கிட்ட கிராஸ் பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான். சிம்பிளிஃபிகேஷன் நீ பாத்து. அவங்க கியூ தான் கேட்டிருக்காங்க, கியூ கண்டுபிடிச்ச. செம சிம்பிள் பா. டெஸ்ட் பாயிண்ட் பி. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமா, அது ஸ்கொயரா, அப்போ ஒரு கார்னர்ல வச்சாங்க. போன கிளாஸ்ல ப்ராப்ளம் பார்த்தோம், அதுல எங்க இருந்தது, லைன் ஜாயினிங்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. அதுக்கு முன்னாடி பர்பண்டிகுலர் பைசெக்டார்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு ஒரு ப்ராப்ளத்துல கார்னர்ல வச்சாங்க. ஒரு சில ப்ராப்ளத்துல ஆரிஜின்ல வைக்க சொல்லி டெஸ்ட் பாயிண்ட் எங்க வைக்கிறதுங்கிற கிளாரிட்டி எல்லா ப்ராப்ளத்திலையும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்திலையும் டெஸ்ட் பாயிண்ட 3,1,1 அப்படிங்கிற இடத்துல வைக்க சொல்றாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய்ல 1, இசட்ல 3ன்னு டெஸ்ட் பாயிண்ட் டென்டேட்டிவா இந்த இடத்துல வரும். 3,1,1ங்கிறது 3D வியூ. 3D வியூல நீ டயக்ராம் போட முடியாது. அதனால ரஃபா 2D வியூல டயக்ராம் போட்டுக்கோ. 3D வியூல டயக்ராம் போட முடியலன்னா டயக்ராம்ல உன்னால டைரக்ஷன் மார்க் பண்ண முடியாது. அப்ப டைரக்ஷன் சினாரியோ பக்கத்துல கொண்டு வந்து அப்டேட் பண்ணிரு. இப்போ உனக்கு ஆர் வெக்டார் வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் தான் R1 வெக்டார். செகண்ட் சார்ஜுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் என்னது, R2 வெக்டார். அதை கண்டுபிடிச்சேன்னா அவங்களோட மேக்னிடியூட் எடுத்துடலாம். அப்புறம் நீ ஒரிஜினல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தனித்தனியா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா டோட்டல் கிடைச்சிரும். டோட்டல் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின்ல இருக்கிற க்ளூஸ் என்னன்னு தேடி பாக்குறான். எக்ஸ் காம்பனன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ங்கிறாங்க. அதனால அந்த போர்ஷனை மட்டும் எழுதி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிட்டாங்க, 0 போட்டு ஆன்சர். பார்க்க ஒரு மாதிரி தெரியும், ஆனா இதுவும் சிம்பிள் தான். இப்ப இந்த ஸ்டைல் இதுக்கு முன்னாடி பார்த்த 9 ப்ராப்ளத்துக்கு சப்போர்ட் பண்ணாது, நல்லா இருக்காது, பண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கெல்லாம் நம்ம டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்றோம். அப்ப அதை வச்சே டிசைட் பண்ணிக்கலாம். பண்ண முடியாத இடத்துல இந்த ஸ்டைல் வரலாம். இது ரொம்ப ரேர் ப்ராப்ளம். டிக் பண்ணிருக்கு. அடுத்து 41 எடுங்க. அவ்வளவுதான். இனிமேல் எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் மாறும். Electric field produced by an electron at a point is E. What will be the electric field produced by Li triple plus at the same point if it is placed at the position of electron? கவனிங்க, ஒரு சிங்கிள் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ரெண்டா பிரிக்கிறான். ஒரு அட்டம்ப்ட்ல அவங்க எலக்ட்ரான் சொல்றாங்க, இன்னொரு அட்டம்ப்ட்ல Li ட்ரிபிள் பிளஸ் சொல்றாங்க. எலக்ட்ரானோட எலக்ட்ரிக் ஃபீல்ட ஈன்னு சொல்றாங்க. Li ட்ரிபிள் பிளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஃபார்முலால 4πε0 கான்ஸ்டன்ட், அதனால அதை அப்படியே எழுதிடு. அப்புறம் டிஸ்டன்ஸ், எலக்ட்ரான் எங்க இருந்ததோ அதை தூக்கிட்டு தான் Li ட்ரிபிள் பிளஸ் வைக்கிறாங்க. அப்ப சார்ஜுக்கும் டெஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது, மாறாது. அவங்க பொசிஷன் ஏதாவது மாத்துனேன்னு சொன்னாதான் என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் மாறும். கொஸ்டின்ல அப்படி எதுவும் சொல்லாததுனால டிஸ்டன்ஸ் மாறாது. அப்புறம் சார்ஜ் வேல்யூ எழுதணும். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ -1.6 × 10⁻⁻19. இந்த மாதிரி இடத்துல மேக்னிடியூட் எழுதுனா போதும். மேக்னிடியூட்னு வரப்ப +1.6 × 10⁻⁻19 போடலாம். 1.6 × 10⁻⁻19 சுருக்கமா ஈன்னு எழுதணும். அப்புறம் Li ட்ரிபிள் பிளஸோட சார்ஜ் வேல்யூ எழுதணும். செம சிம்பிள். 3 பிளஸ் இருக்கா, 3, அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 பிளஸ் இருந்தா 2 எழுதிட்டேன். இப்ப நான் இங்க குரூப் பண்றேன்ல, E divided by 4πε0 d², அது எங்க இருக்குன்னு வெரிஃபை பண்றேன். அது வந்து எலக்ட்ரானோட எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கு. அப்ப இங்க இருக்கிற குரூப் பண்ண டேர்முக்கு பதில் என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாத்திடலாம். அப்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. என்ன கிளாரிட்டி, அதாவது ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன ஆன்சர், Li ட்ரிபிள் பிளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு 3 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இது ரொம்ப சாதாரண ப்ராப்ளம் பா. இத பயங்கரமா யோசிச்சு சொதப்பிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வித்தின் சம் ப்ரொசீஜருக்குள்ள வருது.
அதே மாதிரி இதை யோசிச்சிருவோம். அப்படி கிடையாது, இது ரொம்ப நார்மலான ப்ராப்ளம். டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். ஒரு சிச்சுவேஷனுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு இன்னொரு சிச்சுவேஷனுக்கான ஆன்சர் கேட்பாங்க. அப்ப ரெண்டா பிரிச்சு ஓகே தானே, டிக் பண்ணிருங்க. 42 எடுங்க. The electric field intensity is 400 Newton per coulomb at a distance of 2 meters from a point charge. It will be 100 Newton per coulomb at a distance. கவனிங்க, பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதான். அட்டெம்ப்ட் 1ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு சொல்றாங்கன்னா 400. அட்டெம்ப்ட் 2ல அதே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 100ங்கறாங்க. ரெண்டு அட்டெம்ப்ட்லயும் ஒரே சார்ஜ் தான் யூஸ் பண்றாங்க, சார்ஜ மாத்தல. 4πε0 கான்ஸ்டன்ட், அதுவும் மாறாது. அட்டெம்ப்ட் 1ல இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 2 மீட்டர். அட்டெம்ப்ட் 2ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரெண்டையும் டிவைட் பண்ணா ஆன்சர் வரும் இல்லையா? இதுல இருந்து எதையாவது கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணு. 2 ஸ்கொயர்னா 4, கிராஸ் பண்ணா 1600 is equal to q/4πε0. இங்க இருக்கிற q/4πε0க்கு பதில் இப்ப நாம கண்டுபிடிச்ச 1600 அங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் பை d². அப்ப 2 0 2 0 கேன்சல் ஆகி d² is equal to 16, d is equal to 4 மீட்டர். அவ்வளவுதான். இந்த ரெண்டு ப்ராப்ளமும் சிம்பிள் பா. ஆனா எக்ஸாம் அல்ல இதெல்லாம் கஷ்டமா தோணும். என்ன காரணம்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாவே இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்துலதான் மைண்ட் அதிகமா வேலை செய்யும். அதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை கோட்டை விட்டுருவோம். இதெல்லாம் டபுள் சிச்சுவேஷன். தெளிவா இருக்கா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை கேட்கறாங்க, இல்ல ரெண்டு நம்பருமே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டேட்டா கேட்கறாங்க. அப்ப கவனமா இருக்கணும். பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப பாயிண்ட் சார்ஜோட ஃபார்முலா இருக்கு. ஏன்னா லேட்டரா நம்ம ஸ்பியர் ரிங் எல்லாம் படிப்போம், அப்ப ஃபார்முலா கன்ஃபியூஷன் வரும். அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணிருங்க. 43 எடுங்க. A charged particle is placed in uniform electric field. Its path will be அப்படின்னு இருக்காங்க. முதல்ல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுங்க. எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, இப்ப இருந்து தெரிஞ்சுக்கங்க. லேட்டரா இது ஏன் பண்றோம், எப்படி பண்றோங்கிறது டீடைல்டா படிப்போம். இப்ப லேட்டரா படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பதிலா லைட்டா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட எப்படி உருவாக்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம டீல் பண்ணிட்டு லேட்டரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீடைல்டா படிச்சுக்கலாம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட டெவலப் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பிளேட் செட் பண்ணுங்க. ஒரு பேட்டரி எடுத்து ஒரு பேட்டரியோட பிளஸ் போலாரிட்டியை ஒரு பிளேட்லையும் பேட்டரியோட மைனஸ் போலாரிட்டியை வந்து இன்னொரு பிளேட்லையும் கனெக்ட் பண்ணுங்க. புரியுதா என்னன்ட்டு? ஒரு சின்ன பேட்டரி எடுத்து ஒரு பிளேட்ல நீ என்ன பண்ணும், பேட்டரியோட பிளஸையும் இன்னொரு பிளேட்ல மைனஸையும் கனெக்ட் பண்ணிட்டா இந்த பிளேட் ஃபுல்லா பிளஸ்ஸா மாறிடும், இந்த பிளேட் ஃபுல்லா மைனஸா மாறிடும். இப்ப பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு ஒரு எஃபெக்ட் போகும். இந்த எஃபெக்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரெண்டு பிளேட்டும் சேம் லென்த், சேம் சைஸ், சேம் திக்னஸ்ல இருந்ததுன்னா அப்ப இங்க உனக்கு டெவலப் ஆகுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஆகும். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட மார்க் பண்ணியாச்சு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட கிரியேட்டும் பண்ணிட்டா. ஓகேவா? இப்படிதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். நிறைய மெத்தட் இருக்கு, இது ஒரு மெத்தட். அடுத்து என்ன, இதுல ஒரு சார்ஜ பிளேஸ் பண்ண சொல்றாங்க. என்ன சார்ஜ் எடுக்கலாம்? அவங்க என்ன சார்ஜ்னு சொல்லல. அப்படின்னா நான் பிளஸ் சார்ஜ் எடுப்பேன். அப்ப பிளஸ் சார்ஜ் ஒண்ணு இங்க வச்சு என்ன ஆகும்? பிளஸ் சார்ஜ் வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ். எப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜ் அப்படின்னு வருதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்னப்பா? F/Q0 வருமா? Q0க்கு பதில் Qன்னு போட்டு. கரெக்ட் தானே? இதான டெஃபினிஷன் ஃபார்முலா. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? EQ. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை நீங்க மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பிளஸ்னா அவுட்வர்டு, மைனஸ்னா இன்வர்ட்னு ஒரு சில லாஜிக்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மார்க் பண்ணிருக்கு. இப்ப நான் சொல்றது இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றது, கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அடுத்த க்ளூ. பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா ஃபோர்ஸ் டைரக்ஷன் இருக்கும். இதே நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அன்பேவரா ஃபோர்ஸ் டைரக்ஷன். இப்ப இந்த ஃபோர்ஸ்னால இந்த சார்ஜ் எப்படிப்பா வரும்? நேரா கீழே வரும். நேரா தானே கீழே வருது. அப்ப பாத் இஸ் ரைட். இதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான்.
அதை என்ன பார்த்துன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் பாத்துல என்ன ஆகுது, டிராவல் ஆகுது. உனக்கு சந்தேகம் வரலாம், நீங்க இங்க வைக்கிறீங்களே அதுக்கு பதில் இப்படி பிடிச்சி தள்ளி விட்டா என்ன ஆகும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப இந்த சார்ஜை நான் இங்க இருந்து இப்படி தள்ளி விடுறேன், என்ன ஆகும்? முதல்ல நேரா போயிட்டு பிளஸ்னால அட்ராக்ட் ஆகி இப்படி போயிடும். சாரி, பிளஸ்னால ரிப்பல் ஆகி இப்படி வரும், இல்ல மைனஸ்னால அட்ராக்ட் ஆகி கீழே போகும். கரெக்டா? அப்போ ஒரு மாதிரி நேரா போகாம வளைஞ்சு போகும். அப்ப அதை பாரபோலிக் பாத்துன்னு கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனா அவங்க அப்படி தள்ளி விடலாம் சொல்லல. நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜை புஷ் பண்றேன் ஹரிசாண்டலா, அப்படியெல்லாம் கொஸ்டின்ல சொல்ல. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். பிளேஸ் பண்ணா வைக்கணும்னு அர்த்தம். அப்ப நடுவுல கொண்டு போய் வச்சிரு. நான் சொல்றேன், இந்த ரூம்குள்ள ஒரு பொருளை கொண்டு போய் வைப்பா அப்படின்ட்டு, நீ என்ன பண்ணுவ? நேச்சுரலா என்ன பண்ணுவ? நடுவுல தானே கொண்டு வந்து வைப்ப. ஏன்னா வெயின்னு சொன்னாவே நம்ம மென்டாலிட்டி எங்க போகும், நடுவுல தான் வைக்கணும்னு போகும். எதுவா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவோம். சோ அதனால நடுவுல வைக்கிறான், யோசிக்கிறேன். போர்ஸ் கிடைக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால, போர்ஸோட டைரக்ஷனை யோசிக்கிறான். போர்ஸோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாம பிக் பண்ண சார்ஜ் பிளஸ்ஸா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவர், மைனஸா இருந்தா அன்பேவர். டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த போர்ஸ் டைரக்ஷன்னால இது இப்படி கீழே வரும், அப்ப நேரா தான் வரும். அதனால நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரைட் பாத் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் எடுங்க. 44 43 டிக் பண்ணிருங்க. 44 இம்பார்ட்டன்ட் போடுங்க. A liquid drop has 6 excess electrons, is kept in a stationary uniform electric field of 25.5 kilovolt meter inverse. Density of liquid is 1.26 into 10 power 3 kg per meter cube. Radius of drop is, கவனிங்க, ஒரு லிக்யூட் டிராப் இருக்கு, அதுல 6 எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. 6 எலக்ட்ரான் எக்ஸஸா இருந்தா அது நெகட்டிவ் சார்ஜ். பொதுவா இந்த மாதிரியான டிராப்புக்கு மாஸ் இருக்கும். நீ அந்தரத்துல இந்த டிராப்பை ரிலீஸ் பண்ணா மாஸ்னால ஒரு டவுன்வர்ட் போர்ஸ் கிடைச்சு அது கீழே வரப்பா. அப்ப கிராவிட்டினால ஒரு போர்ஸ் வரும், அதனால அது நேச்சுரலா கீழே வரும். இப்ப இதுதான் லிக்யூட் டிராப்னா விட்டா என்ன ஆகும், கீழே தான் போகும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட செட் பண்ணி இதை யூக்லிபிரியமுக்கு கொண்டு வர சொல்றாங்க. யூக்லிபிரியம்னா ரெஸ்ட். நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட புத்திசாலித்தனமா செட் பண்ணி என்ன பண்ணும், இவனை கீழே வர விடாம அந்தரத்திலேயே மிதக்க வைக்கணும், ஃப்ளோட் ஆக வைக்கணும், ரெஸ்ட்க்கு கொண்டு வரணும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி செட் பண்றது? செம சிம்பிள். நான் இதை பிளஸ் பிளேட்டாவும் இதை மைனஸ் பிளேட்டாவும் மெயின்டைன் பண்ணுவேன். பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு போர்ஸ் வரும்ல, அந்த போர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்பா சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவர், நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன ஆகணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அன்பேவரா வரணும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர போர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு அன்பேவர்னா இந்த பக்கம் தானே வரும். ஏற்கனவே ஒரு போர்ஸ் இருக்கு, அதனாலதான் கீழே வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க அடிஷனலா ஒரு போர்ஸ் கொடுத்தா இன்னும் வேகமா கீழே வரும். அப்போ செட்டிங்ஸ் தப்பு, செட்டிங்ஸ மாத்து. இத பிளஸ் பிளேட்டாவே இத மைனஸ் பிளேட்டாவே. இப்ப பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்ப இது என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர போர்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு அன்பேவரா இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா அதனால வர போர்ஸ் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இந்த போர்ஸோட ஃபார்முலா டெஃபினிஷன் ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிக்கும். கிளியரா? இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த போர்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா டிராப் எங்க இருக்கும், அங்கே இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, டிராப் ஈக்லிபிரியம்னா மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. மெயின்டைன் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்போ பிளேட்டை நீ தான் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணா அது பேலன்ஸ்டா நிக்கும்னு யோசிக்கணும். நான் அதனாலதான் ஒரு கேஸ் தப்பா செட் பண்ணி காமிச்சேன். இப்ப அடுத்த கேஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், கரெக்டா செட் பண்ணிருக்கேன். 2 சான்ஸ்ல ஏதாவது ஒண்ணுதானே வரும், 2க்கு மேல கிடையாதுல. அப்ப வச்சு பாரு, வரலைன்னா அடுத்த சிச்சுவேஷன் போயிடும். இப்ப எழுதுங்க, ஈக்யூவும் டவுன்வர்ட் போர்ஸும் எம்ஜியும் ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப இந்த டிராப் எங்க இருக்கும், அதே இடத்துல இருக்கும்.
ஓகேவா? அடுத்து என்ன, இந்த ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 25.5 கிலோ வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Q கொடுத்துட்டாங்க, 6 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜோட ஃபார்முலா என்னன்னா Ne, 6 எலக்ட்ரான்ங்கிறதுனால 6E எழுதிடலாம். அப்ப Q ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் பிரச்சனை இல்ல. G பிரச்சனை இல்ல, எய்தர் 9.8 ஆர் 10 போட்டுக்கலாம். மாஸ் வேணும். யாரோட மாஸ்னா இந்த டிராப்போட மாஸ் வேணும். கிவன்ல மாஸ் இல்ல, அதுக்கு பதிலா டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப டென்சிட்டியை வச்சு மாஸ் கண்டுபிடிங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்னப்பா, மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு வரும். வால்யூமுக்கு பதில் 4/3 πr கியூப் யூஸ் பண்றேன். ஏன் 4/3 πr கியூப்? டிராப் ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும், அதனால ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா பயன்படுத்துறேன். இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. E, Qக்கு பதில் 6E, மாஸுக்கு பதில் ரோ 4/3 πr கியூப் இன்டு G. இப்ப எல்லா வேல்யூஸும் போடுங்கப்பா. E 25.5 சொல்லியிருக்காங்க, கிலோ வோல்ட் பெர் மீட்டர் நார்மலுக்கு மாத்திருக்கேன். 6 ரீடைன், ஸ்மால் ஈக்கு பதில் 1.6 into 10⁻−19. டென்சிட்டி கிவன்ல கொடுத்திருக்காங்க 1.26 into 10⁻3. அப்புறம் 4/3 π ரீடைன். ஆர் தெரியாத, அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதையும் ரீடைன் பண்றேன். G வந்து 9.8 ஆர் 10 போட்டு நீ ஆன்சர் எடுத்துக்கலாம். ஆன்சரை நீ அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சுக்கலாம், ரொம்ப அக்யூரேட்டா பண்ண அவசியம் இல்லை. ஆன்சர் எடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. செம டிஃபரெண்டான கேள்வி. போன கொஸ்டின்லயும் டயக்ராம் இதே மாதிரி தானே இருந்தது, ஆனா போன கொஸ்டின்ல நம்ம எம்ஜிங்கிற போர்ஸை மார்க் பண்ணல. கரெக்டா? ஏன் நான் இக்னோர் பண்ணிட்டேன். ரொம்ப ரேரா சில ப்ராப்ளத்துலதான் என்ன ஆகும், இந்த கிராவிட்டி வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்ப நடத்திட்டு இருக்கு. மற்றபடி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜ் இருக்குனாவே கிராவிட்டியை நீ கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நெக்லிஜிபிள் பா, இது கிடையாதுன்னு தான் நீ அசியூம் பண்ணிக்கிறது எல்லா ப்ராப்ளத்திலையும். இந்த மாதிரி சில ப்ராப்ளத்துல அவங்க சொல்லுவாங்க, இதுல எங்க சொல்லியிருக்காங்க கிராவிட்டிங்கிற வார்த்தையே வரலையே, அப்புறம் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு உனக்கு ஒரு டவுட் வரும். மாஸ் கொடுத்துருக்காங்களா, இல்ல டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா, அப்ப டென்சிட்டி ஆர் மாஸ்லாம் இருந்ததுன்னா எம்ஜி வருதுன்னா. போன ப்ராப்ளத்துல ஏதாவது மாஸை பத்தி பேசினாங்களா? கிடையாது. சில நேரம் மாஸ் கொடுத்திருந்தாலும் கிராவிட்டியை இக்னோர் பண்ணலாம். கிராவிட்டியை சேர்க்கிறதா சேர்க்க கூடாதாங்கிறத கொஸ்டின் ஆர் ஆப்சன்ஸை வச்சு நீயே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சில நேரங்கள்ல சில விஷயங்கள்லாம் வந்து உடனே ட்ரிகர் ஆகலைனாலும் பிராக்டிஸ்ல ட்ரிகர் ஆயிரும். ஓகே இங்க சேர்த்துக்கலாம், இங்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ்ல என்ன ஆயிரும்னா ட்ரிகர் ஆகும். நீ ஒன்னே ஒண்ணுதான், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு சார்ஜுக்கு ஒரு போர்ஸை உருவாக்குறேன்னா அந்த போர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். எப்படி இருக்கும்? பிளஸ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஃபேவர், மைனஸ் சார்ஜ்னா அன்ஃபேவர். அவங்க ஈக்லிபிரியம்ல வைங்க அது இதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணும், எப்படி செட் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி செட் பண்ணா பேலன்ஸ் பண்ண முடியும்னு யோசிக்கணும். ஓகே தானே? இந்த கொஸ்டின் பக்கத்துல கோ டு ப்ராப்ளம் நம்பர் 48னு போடுங்க. ஏன்னா 48 இதே ஸ்டைல் தான், அதையும் முடிச்சுட்டு வந்துடும். போங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. A charged drop is in equilibrium in a uniform field between two parallel plates placed horizontally. If the polarity of the plate is suddenly reversed, the acceleration of the drop becomes ஆப்ஷன்ல ஸ்மால் ஜி இருக்கா, அப்ப கிராவிட்டி கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ்டு டிராப்புப்பா, கவனிங்க. சார்ஜ்டு டிராப்னா அதுக்கு சார்ஜும் இருக்கணும் மாஸும் இருக்கணும், அதான் கிராவிட்டி இருக்கு ஆப்ஷன்ல. அப்ப மாஸ் நம்ம சேர்த்துக்கலாம்னு அர்த்தம். இந்த மாஸ்னால ஒரு டவுன்வர்ட் போர்ஸ் கிடைக்கும், அதை எம்ஜின்னு எழுதுறான். நான் பிளஸ் சார்ஜ்னு எடுத்திருக்கேன், அவங்க சார்ஜ்டு டிராப்னு தான் சொல்லியிருக்காங்க. பிளஸ்ஸா மைனஸான்னு என்ன பண்ணல சொல்லல, அதனால நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நீங்க இப்ப இந்த டிராப்புக்கு அக்ராஸா ரெண்டு பிளேட்டை பேரலா செட் பண்ணும், செட் பண்ணி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜெனரேட் பண்ணும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜெனரேட் பண்ணா ஒரு பிளேட் என்னவா மாறணும், பிளஸ் பிளேட்டா மாறணும், இன்னொரு பிளேட் மைனஸ் பிளேட்டா மாறணும். பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு போற எஃபெக்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. நாம சூஸ் பண்ணிருக்கிற சார்ஜ் என்ன சார்ஜ்னா பிளஸ் சார்ஜ். பிளஸ் சார்ஜ்னா
ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு இக்யூ எப்படி இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஃபேவரா இருக்கும். கொஸ்டின்ல இனிஷியலா இந்த டிராப் யூக்லிபிரியம்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூக்லிபிரியம்னா ரெஸ்ட். அப்ப மேலையும் போகாது கீழையும் போகாது. விச் மீன்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னது ஈக்குவல்னா. இப்ப திடீர்னு என்ன பண்றாங்கன்னா இந்த பிளேட்டோட பொலாரிட்டிய ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டா எனக்கு இது பிளஸ் பிளேட் இது மைனஸ் பிளேட். கரெக்டா? இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃப்ரம் பிளஸ் டு மைனஸ்னு இப்படி இருக்கும். பிளஸ் சார்ஜ்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா இருக்கும். அதை ஈக்யூன்னு எழுதியிருக்கேன். இதான ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னா ஈக்யூன்னு எழுதியிருக்கேன். எந்த டைரக்ஷனுக்கு ஃபேவரா போட்டிருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஃபேவரா போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி இருக்கு. இப்ப புதுசா ஒரு ஃபோர்ஸ் ஈக்யூ வந்திருக்கு. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ரெண்டையும் நீ என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். நியூட்டன் செகண்ட் லா அப்படி நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு எழுதலாம். ஈக்யூக்கு பதில் எம்ஜின்னு போன கேஸ்ல கிடைச்சிருக்கு. அப்ப எம்ஜி பிளஸ் எம்ஜி 2mgன்னு வந்துடும். எம்எம் கேன்சல் ஆயிருச்சுன்னா ஆக்சிலரேஷன் 2g வந்துடும். பாருங்களா, ரொம்ப சிம்பிள்பா. ஆரம்பத்துல அது நின்றுட்டு இருக்கு. நீ பொலாரிட்டியை மாத்தினா அது வேகமா கீழே வருது. அப்ப அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு 2g. ஆரம்பத்துல நின்றுட்டு இருக்குன்னா நீ புத்திசாலித்தனமா பொலாரிட்டியை செட் பண்ணி நிறுத்தணும். அப்ப பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வரதான் பார்க்கும், இல்ல மேல போக பார்க்கும். அப்ப அதோட ஆக்சிலரேஷன் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த ஸ்டேஜ்ல எவாலுவேட் பண்ணலாம். இது எல்லாத்துலயும் கிராவிட்டியை சேர்க்கிற மாதிரி இருக்கும். கிராவிட்டி சேர்க்கணுங்கிறது கிவன் டேட்டால டென்சிட்டி இருந்தா கிராவிட்டி சேர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். யூக்லிபிரியம் நிறுத்துறோங்க, நாங்க ஒரு இடத்துல அப்படியே அந்த இடத்துல நிறுத்துறோம் அப்படின்னு அந்த வார்த்தை உள்ள வந்துருச்சுனாவே என்ன பண்ணலாம், கிராவிட்டியை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். யோசிச்சு செட் பண்ணி டீல். இது ஒரு ஸ்டைல் பா, கிராவிட்டியை உள்ள வச்சு பேசு. கிராவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு பேசுறது அடுத்த ஸ்டைல். இப்ப அடுத்து பார்க்க போற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே க்ளூ தான். கொஸ்டின்ல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்டு வரும். 1D மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டாஸோட ரோல் இருக்கும். 1D மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டானா டிஸ்டன்ஸ், ஹைட், டைம், வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சிலரேஷன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இப்ப நான் எப்படி ப்ரொசீட் பண்றேன் அதே மாதிரி. அடுத்து ஒரு 5-6 ப்ராப்ளம் ஒரே ஸ்டைல். புரியுதா? என்ன க்ளூன்னு புரியுதா? என்ன க்ளூ? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வார்த்தை இருக்கணும். டேட்டாஸ் ரிலேட்டட் டு 1D மோஷன் அண்ட் டிமாண்ட் ஆல்சோ ரிலேட்டட் டு 1D மோஷன். ஓகே தானே? எடுங்க, அடுத்த கொஸ்டின் எடுங்க. எந்த கொஸ்டின் அப்படின்னா 45 எடுக்கணும். An electron of mass m, charge E, falls through a distance h meter in a uniform electric field capital E. Then time of fall. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துருச்சா? டிஸ்டன்ஸ் h மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? டைம் கேட்டிருக்காங்களா? டிஸ்டன்ஸ் டைம்னா 1D மோஷன்ல இருக்கிற பாப்புலர் டேட்டா. அப்போ 1D மோஷன் டேட்டாவும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வார்த்தையும் வந்துருச்சு. அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணும். யார் நோட்ஸ் பார்க்க கூடாது, போர்டை பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வந்துரும். கேபிட்டல் E எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீடைன் பண்ணலாம். Q சார்ஜ் வேல்யூ, அவங்க எலக்ட்ரான்னு சொல்லிட்டதுனால ஸ்மால் ஈன்னு மாத்தி. அடுத்து நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கங்க. அப்ப MA இஸ் ஈக்குவல் டு EEன்னு வந்துரும். இதுல இருந்து ஆக்சிலரேஷன் A கண்டுபிடிச்சா EE/MA. இங்க ஆக்சிலரேஷன் டிமாண்ட் கிடையாது, டிமாண்ட் டைம். h டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் டைம் இது ரிலேட்டடா எனக்கு ஒரு 1D மோஷன் ஈக்குவேஷன் இருக்கு. S is equal to UT plus half AT. 11th 9th இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கீங்க. 3 ஈக்குவேஷன் இருக்கு. என்னென்ன ஈக்குவேஷன்? V is equal to U plus AT, S is equal to UT plus half AT squared, V squared is equal to U squared plus 2AS. இந்த 3ல எதையாவது ஒண்ணா பயன்படுத்துற மாதிரி வரும். இந்த ஸ்டைல் ஆஃப் ப்ராப்ளத்துல எதை பயன்படுத்தினா டேட்டா அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி யோசி.
இப்ப டிஸ்டன்ஸ் எஸ்க்கு பதிலா அவங்க ஹெச்னு சொல்லிட்டாங்க. யூ இனிஷியல் வெலாசிட்டி, எலக்ட்ரான் ரிலீஸ்டு டிராப்டு இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோன்னு அர்த்தம். அதனால இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். 1/2 ரீடைன். ஆக்சலரேஷனுக்கு பதில் இதை நீங்க ஃபில் பண்ணலாம். E/m. t² தெரியாத அதை அப்படியே வச்சுக்கிறேன். கிராஸ் பண்ணுங்க. 2h/m is equal to by E is equal to t² வரும். இதுல இருந்து t கண்டுபிடிச்சா 2hm/E முடிஞ்சிருச்சு. இதுல கிராவிட்டி எல்லாம் நீ சேர்க்க கூடாது. கிராவிட்டியை இக்னோர் பண்ணிக்கணும். கிராவிட்டி இன்க்ளூட் பண்ற ப்ராப்ளம் என்னங்கிறது கிவன் டேட்டா வச்சு நீ ரெகக்னைஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் கிராவிட்டி தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொன்னதான் 1D மோஷன் ரிலேட்டட் டேட்டா பிளே பண்றப்ப இந்த கிராவிட்டி வராது. ஆல்மோஸ்ட் இதே ஸ்டைல் தான்ப்பா எல்லா ப்ராப்ளமும் அடுத்தடுத்து பாக்குறது. எந்த ஈக்குவேஷனை பிக் பண்ண போறோங்கிறது மட்டும் என்ன ஆகும், அவைலபிள் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு சிம்பிளா இருக்கும். ஓகே தானே? சிம்பிள் தான். ஆனா எக்ஸாம்ல இப்படிதான் பண்ணும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஒரு கம்ப்ளீட்டா 11th and 12th போர்ஷன் முடிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகுறப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. 3 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போகணும். அப்போ 3 சப்ஜெக்ட்லயும் 2 இயர்ஸ் போர்ஷன். அப்ப எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படின்னா நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன படிக்கிறோம்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். போர்டு எக்ஸாம் வரப்ப ஒன்லி 12th ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எழுதுறப்ப அப்போ கொஞ்சம் ப்ரெஷர் குறையும். இருந்தாலும் நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் முடியும். அப்போ அது என்னன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் முடிய டீச் பண்ணி முடிய உனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். படிக்கலன்னா. படிச்சுட்டேன்னா இந்த பிரச்சனை வராது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த கொஸ்டின் எடுங்க. 46 எடுங்க. அதுவும் இதே ஸ்டைல் தான். A particle of mass 2 into 10 power minus -5 kilogram and charge 4 into 10 power minus 3 coulomb moves from rest in a uniform electric field of magnitude 5 volt per meter. Its kinetic energy after 10 seconds will be. ஒரு பார்ட்டிகளோட மாஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க 2 into 10 power minus 5 கிலோகிராம். பார்ட்டிகளோட சார்ஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க 4 into 10 power minus 3 coulomb. moves from restங்கிறாங்க. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுதுங்கிறாங்க. அதோட வேல்யூ 5 வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி டிமாண்ட் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னப்பா? half mv². அப்ப நீங்க வெலாசிட்டி கண்டுபிடிச்சாதான் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். வெலாசிட்டி 1D மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டா. டைமும் 1D மோஷன்ல தான் பாப்புலரான டேட்டா. இனிஷியல் வெலாசிட்டின்னு அதுவும் என்ன பண்ணிருக்காங்க, 1D மோஷன் டேட்டா ஆஃபர் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வார்த்தையும் டேட்டாவும் வந்துருச்சு. அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப MA is equal to EQன்னு வரும். இதுல இருந்து A கண்டுபிடிச்சா EQ/M வரும். கிவன் டேட்டால E ஆஃபர் ஆயிருக்கு 5, Q ஆஃபர் ஆயிருக்கு 4 into 10 power minus 3. மாஸ் ஆஃப் பார்ட்டிகளும் ஆஃபர் ஆயிருக்கு 2 into 10 power minus 5. இப்ப என்னப்பா ஆகும்? இந்த 2 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிரும். 5 into 2 10. 10 10 power minus 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power minus 2. 10 power minus 2 10 power minus 5 கேன்சல் பண்ணி மேல கொண்டு போயிட்டா 10 power 3ன்னு வரும். எல்லா டேட்டாஸும் SI யூனிட்ல தான் இருக்கு. எல்லா டேட்டாவும் SI யூனிட்ல இருந்துச்சுன்னா நீ அப்டைன் பண்ற ரிசல்ட் எப்படி இருக்கும்? SI யூனிட்ல தான் இருக்கும். ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். தெரிஞ்சா எழுது, தெரியலடா விட்டு தப்பானது எழுதி இன்னும் மார்க்க குறைச்சிக்காது. அடுத்து என்ன? ஏதாவது டேட்டா SI யூனிட்ல இல்லைன்னா SI யூனிட்டுக்கு மாத்திரு. அப்போ உனக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? SI யூனிட்ல வந்துடும். பட் டிமாண்ட் ஆக்சலரேஷன் கிடையாது. டிமாண்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி தெரிஞ்சாதான் கைனட்டிக் எனர்ஜி எடுக்க முடியும். டைம் கொடுத்திருக்காங்க. டைம் வெலாசிட்டி அது சம்பந்தப்பட்ட 1D மோஷன் ஈக்குவேஷன் V is equal to U plus AT. U0 ஆஃபர் ஆயிருக்கு. ஏக்கு பதிலு 10 power 3, Tக்கு பதிலு 10. அப்ப 10 power 4ன்னு வந்துரும். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். இப்ப நீங்க கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா half mv². half ரீடைன். மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் எவ்வளவு இருக்கு? 2 into 10 power minus 5ன்னு இருக்கு. V எவ்வளவு கிடைச்சிருக்கு? 10 power 4. V²ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். 2 2 கேன்சல்.
10^4 ஸ்கொயர் பண்ணா 10^8, 10^8 10^-5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10^3, 10^3ங்கிறது 1000 எனர்ஜியோட யூனிட் ஜூல். அவ்வளவுதான். இந்த 10 டைம் கொடுத்துருக்காங்க, அதை போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன க்ளூலாம் ஒத்து போகுதா? இதான் லாஜிக். ஈஸியா இருக்கும். சில நேரங்கள்ல டயக்ராம் கூட ஆஃபர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ப்ராப்ளம் நடத்தலாம்னு பிளான். எல்லாம் ஒரே மாடல் தான், ஆனா நம்ம பிக் பண்ற இந்த ஒன் டி மோஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இல்லாம மாத்தி மாத்தி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டைல்ல எடுங்க. அடுத்து எடுங்க. 46 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 47 எடுங்க. An electron is released from the bottom plate as shown in figure. Bottom plate A as shown in figure. E is equal to 10^4 Newton per coulomb. The velocity of electron when it reaches plate B will be nearly equal to. Bottom plate negative plate இருக்கு, டாப் பிளேட் B பாசிட்டிவ் பிளேட்டா இருக்கு. ஒரு எலக்ட்ரானை பாட்டம் பிளேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது டாப் பிளேட்டை நோக்கி போகுது. டாப் பிளேட்டை ரீச் பண்றப்ப அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 சென்டிமீட்டர்னு அந்த ஹைட் எலிவேஷன் ஆர் டிஸ்டன்ஸ் டிராவல்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் ரிலீஸ்னு சொல்றாங்க. ரிலீஸ்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0, ஃபைனல் வெலாசிட்டி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் டிராவல்டு 2 சென்டிமீட்டர்னு ஒரு டேட்டா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இருக்கு. அப்படின்னா என்ன பார்த்தோம், திருப்பி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கணும். டேட்டாவை நம்மளுக்கு ஸ்டேட்மெண்டா கன்வே பண்ணாம டயக்ராமா கன்வே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன, E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQ ன்னு. எலக்ட்ரான் சொன்னதுனால நீங்க ஈன்னு மாத்திக்கலாம். நியூட்டன் செகண்ட் லா அப்படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப MA is equal to E ன்னு வந்துரும். அப்ப A கண்டுபிடிச்சா E/m. பட் டிமாண்ட் ஆக்சிலரேஷன் கிடையாது, வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி ரிலீஸ்ங்கிறதுனால 0பா. ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆர் ஹைட் எலிவேஷன் இருக்கு. அப்ப வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் நம்மள்ட்ட ஈக்குவேஷன் இருக்கு. V² is equal to U² plus 2a. V தான் எனக்கு ரெக்வஸ்டட், U தெரிய, U 0, ரிலீஸ்ங்கிறதுனால 0 போட்டலாம். 2 ரீடைன், ஏக்கு பதிலு E/m எழுதிடலாம். டிஸ்டன்ஸ் டிராவல்ட நீ எஸ்ன்னு போடலாம் இல்ல ஹெச்னு போடலாம், பிரச்சனை இல்ல. இதுல இருந்து V கண்டுபிடிச்சா எல்லாமே ரூட்டுக்குள்ள வந்துரும். இப்ப டேட்டா போட ஆரம்பிங்க. 2 ரீடைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஸ்டின்ல ஆஃபர் ஆயிருக்கு 10^4. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ 1.6 into 10^-19. டிஸ்டன்ஸ் டிராவல்டு 2 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்திட்டேன். எம்ங்கிறது பார்ட்டிகளோட மாஸ், இங்க எலக்ட்ரான் தான் பார்ட்டிகல். எலக்ட்ரானோட மாஸ் 9.1 into 10^-31 kg. அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிளிபிகேஷன் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ பாத்துக்க. அது உனக்கு என்ன ஸ்டைல் கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணி. இப்ப நான் ஒரு ஸ்டைல்ல பண்ணுவா உனக்கு செட்டே ஆகாம இருக்கலாம், இல்ல உனக்கு செட் ஆகலாம். உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ண, அப்ராக்சிமேட்டா பண்ணு. கிளியர் தானே? பாருங்க, இந்த 3 ப்ராப்ளமும் ஒரே ஸ்டைல்ல தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிவன் டேட்டால இருக்கும், 1D மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டா பிளே பண்ணிருக்கும். அப்ப அந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் இப்படிதான் ஆரம்பிச்சேன். கிளியரா? டிக் பண்ணிருங்க. 48 ஆல்ரெடி முடிச்சாச்சு. 49 எடுங்க. Two equal and opposite charges of masses m1 and m2 are accelerated in an uniform electric field through same distance. What is the ratio of their accelerations if their ratio of masses is m1 by m2 is equal to 0.5? ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது. அதோட ஆக்சிலரேஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷனும் 1D மோஷன் டேட்டா தான்ப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்ட் வருது, ஆக்சிலரேஷன் வருது. அப்ப ஆக்சிலரேஷன் 1D மோஷன் டேட்டாங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் பண்றேன். E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும்.
நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma. ரெண்டுமே ஃபோர்ஸ், ரெண்டையும் நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேட் பண்றேன். இது வந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா EQ by m வந்து ஆக்சிலரேஷன் ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால நான் ரெண்டா என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பிளிட் பண்ணி நடுவுல ரெண்டு டாட் வச்சுட்டேன். ரெண்டு சார்ஜும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் மூவ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு எழுதுனா ரெண்டாவது சார்ஜுக்கு ஈனே போட்டுக்கலாம். ரெண்டு சார்ஜோட வேல்யூவும் சேம்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அப்ப இங்க கியூ போட்டா இங்கேயும் கியூ. அப்புறம் மாஸ் போடணும். மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சார்ஜ் m1, செகண்ட் சார்ஜ் m2ன்னு எழுதுறேன். EQ கேன்சல். அப்ப இந்த m2 கிராஸ் பண்ணிட்டா m2 by m1 ரேஷியோ 1 வரும். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா m1 by m2 ரேஷியோ வந்து 0.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப m2 by m1 என்னப்பா வரும்? 1 by 0.5ன்னு வரும். 1 by 0.5னா 2. அப்ப 2:1 இதான் அவ்வளவுதான். ஈஸியா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டினோட அந்த லெவலையும் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். குழப்பல இந்த கொஸ்டின்ல வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டைம் அப்படியெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகல. ஆக்சிலரேஷனோட என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு. அடுத்த கொஸ்டின் எடுங்க. 50. A particle of mass capital M and charge Q is released from rest in a region of uniform electric field of magnitude capital E. After a time t, the distance traveled by the charge is S and the kinetic energy attained by the particle is T. Then the ratio T by S. அப்புறம் 4 ஆப்ஷன் இருக்கு. ஒரு பார்ட்டிகளோட மாஸ் கொடுத்திருக்காங்க, சார்ஜ் கொடுத்திருக்காங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது, டைம் டீன்ட்டாங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு S, கைனடிக் எனர்ஜி T. ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டுக்கு ரேஷியோ போடணும். எப்ப பார்ட்டிக்கல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது, ஒன்டி மோஷன் டேட்டாலாம் உள்ள வருதோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலால இருந்து ஆரம்பிங்க. E is equal to F by Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு எழுதலாம். நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா ma is equal to EQன்னு வரும். இதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா EQ by mன்னு வரும். முதல்ல டிஸ்டன்ஸ் வேணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. S is equal to UT plus half AT squared. பார்ட்டிகல் ரிலீஸ்ங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த போர்ஷனே 0 ஆயிரும். இதுல இருந்து S கண்டுபிடிச்சா 1/2 ஏக்கு பதில் இதை எழுதிக்கலாம். EQ by m. T ஸ்கொயர் ரீடைன் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். நான் கைனடிக் எனர்ஜியை Kன்னு எழுதுவேன், ஆனா அவங்க Tன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்முலா half mv². அப்போ வெலாசிட்டி தெரிஞ்சா கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. V is equal to U plus AT. U இனிஷியல் வெலாசிட்டி அது 0, ஏக்கு பதில் EQ by m, TST. அப்ப வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கொண்டு வந்து இங்க போட்டா கைனடிக் எனர்ஜி கிடைச்சிரும். அப்ப half mv². அப்ப இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? E², Q², T² by m² வரும். ஒரு m கேன்சல் ஆயிடும். ஆனா அவங்க டிமாண்ட் பண்ணி இருக்கிறது T by S ரேஷியோ. அப்ப T by S கண்டுபிடிங்க. Tக்கு பதில் இந்த ரிசல்ட் 1/2 E², Q² T² by m. எஸ்க்கு பதில் இதை ஃபில் பண்ணணும். டிவைட் தானே பண்ணணும். டிவைட் பண்றப்ப டேர்ம் என்ன ஆயிரும்? இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்ப 2m மேல போயிட்டு EQ by T² கீழே வந்துடும். 2m கேன்சல், T² கேன்சல். ஒரு EQ கேன்சல் ஆயிடுச்சுன்னா T by S will become as E into Q. இப்ப இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது பெஸ்டோ அதை பிக் பண்ணணும். நான் ஆப்ஷன் Dல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆப்ஷன் D என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. தப்பு. T by S எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆப்ஷன் C என்ன இருக்குன்னு பாருங்க. இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் Qங்கிறாங்க. தப்பு. T by Sங்கிறது Qவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப அந்த ஆப்ஷனையும் பிக் பண்ண முடியாது. ஆப்ஷன் B என்ன இருக்குன்னு பாருங்க. வேரிஸ் லீனியர்லி வித் மாஸ் m ஆஃப் தி பார்ட்டிகல்ங்கிறாங்க. T by Sக்கும் மாஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. T by Sக்கும் மாஸுக்கும் என்ன இல்ல? சம்பந்தமே இல்ல. அப்ப அந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம், அப்ப அது மாறாது. சார்ஜை பிக்ஸ் பண்ணிட்டா அதுவும் என்ன ஆகாது? மாறாது. அப்ப இந்த ரெண்டு டேட்டாவும் கான்ஸ்டன்ட்னா ஆன்சர் என்னது? கான்ஸ்டன்ட். அப்ப ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது கரெக்ட். இப்படிதான் பிக் பண்ணும். கிளியரா? நெக்ஸ்ட் எடுங்க. 51.
Consider an electron traveling with a speed v naught and entering into a uniform electric field E vector, which is perpendicular to v naught as shown in figure. Ignoring gravity, obtain the electron's acceleration, velocity and position as function of time. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த டயக்ராம்ல ஒரு எலக்ட்ரான வி நாட்டுங்கிற ஸ்பீட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா அனுப்பிச்சு விடுறாங்க. உள்ள போனது கொஞ்ச நேரம் நேரா போய் இப்படி வளைய ஆரம்பிக்குது. ஏன்? மைனஸ் மைனஸே ரிப்பல் பண்ணும், பிளஸ் அட்ராக்ட் பண்ணும், அதனால வளைய ஆரம்பிக்குது. இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ங்கிறாங்க, இது வெர்டிக்கல் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி அண்ட் பொசிஷன். பொசிஷன்னா டிஸ்டன்ஸ். இத மூணையும் கண்டுபிடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இதுக்கு கொடுத்திருப்பாங்களா ஆன்சர். ஆன்சர்ல வெக்டார் லாஜிக் இருந்தது. அதனால நான் வெக்டார் லாஜிக்ல சால்வ் பண்ண போறேன். நான் இங்க ஆன்சர் எழுதல, ஆப்ஷன்ஸ் எழுதல, பெருசா இருக்குங்கிறதுனால எழுதல. பட் இன் ஆன்சர் இட் ஆஃபர் வெக்டார் லாஜிக். ஐ கேப் ஜே கேப்லாம் ஆஃபர் பண்ணியிருந்ததுனால நானும் என்ன பண்றேன், அந்த வெக்டார் லாஜிக்கை உள்ள எடுத்துட்டு வர போறேன். மற்றபடி நீங்க ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, பொசிஷன்லாம் என்ன டேட்டாப்பா? ஒன்டி மோஷன் டேட்டா. ஒன்டி மோஷன் டேட்டா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நீங்க என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா இருந்து ஆரம்பிக்கணும். E is equal to F by Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். E ரீடைன் பண்ணுங்க. எலக்ட்ரான்னு சொல்லிட்டதுனால Qக்கு பதில் ஸ்மால் e போடுங்க. உனக்கு சந்தேகம் ஒரு மைனஸ் போடலாமான்னு போடாத. மேக்னிடியூட், மேக்னிடியூட்ல எப்பயும் என்ன வரக்கூடாது? மைனஸ் வரக்கூடாது. அது ஆல்வேஸ் பிளஸ். ஃபோர்ஸோட ஃபார்முலா பை நியூட்டன் செகண்ட்ல F is equal to MA. இதுவும் ஃபோர்ஸ், இதுவும் ஃபோர்ஸ், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப MA is equal to Eன்னு வரும். இதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிங்க. என்ன வருது? E by Mன்னு வருது. இப்ப நல்லா கவனமா பாருங்க. ஆக்சிலரேஷன் வெக்டார்னு மாத்துங்க. வெக்டார்னா என்னன்னா வரணும்? மேக்னிடியூடு வரணும், டைரக்ஷன் வரணும். மேக்னிடியூட் E by Mன்னு அதை எழுதிருங்க. டைரக்ஷனுக்கு பதில் மைனஸ் ஜே கேப்னு போடுறேன். எப்படின்னா நேரா போக வேண்டிய எலக்ட்ரான் கீழே வளையுது. கீழே இப்படி போச்சுன்னா அது என்ன ஆக்சிஸ்பா? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா மைனஸ் ஜே கேப் வந்துடும். அதனால இந்த லாஜிக். அடுத்து நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? V is equal to U plus AT. இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிட்டு கவனமா போர்ட பாருங்க. ஃபார்முலா எழுதிட்டு வெக்டார் லுக்க கொடுத்துருங்க. அப்ப வெலாசிட்டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வெக்டார் வேணும். வெலாசிட்டி வெக்டார்னா மேக்னிடியூடு வேணும், டைரக்ஷன் வேணும். இனிஷியல் வெலாசிட்டி என்னப்பா இருக்கு? V நாட். டைரக்ஷன் பாருங்க, இனிஷியலா இந்த சைட்ல இருக்கு. இது எந்த டைரக்ஷனை மீன் பண்ணுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ மீன் பண்ணுது. அப்ப ஐ கேப்னு போட்டுருங்க. பிளஸ் ஆக்சிலரேஷன் வெக்டார் வேணும், ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கோம், அதை ஃபில் பண்ணிரு. அப்ப இஇ பை எம் இன்டு மைனஸ் ஜே கேப். அதுக்கப்புறம் டி அப்படியே வச்சுக்கலாம். இதை ஒரு ஆர்டரா நீ நீட்டா எழுதிக்கலாம். வி நாட் ஐ கேப் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இஇ பை எம் ஜே கேப் இன்டு டின்னு போட்டு. அடுத்து பொசிஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு. முதல்ல ஈக்குவேஷன் எழுதிட்டு வெக்டார் லுக்க போட்டுருங்க. எஸ் வெக்டார் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி வேணும். இனிஷியல் வெலாசிட்டி என்னப்பா? வி நாட், அது மேக்னிடியூடு. நெக்ஸ்ட் டைரக்ஷன் வேணும், விச் இஸ் ஆன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால ஐ கேப். டி ரீடைன் பிளஸ் 1/2 ஏ வெக்டார் ரெடியா இருக்கு, அதை ஃபில் பண்ணுங்க. இஇ பை எம் இன்டு மைனஸ் ஜே கேப் டி ஸ்கொயர் ரீடைன். அவ்வளவுதான். டைம் வந்து வெக்டார் லாஜிக்ல வராது, மித்ததெல்லாம் வெக்டார் லாஜிக்ல வரும். ஈஸியா டீல் பண்ணிட்டு போயிடலாம். இது எப்ப நான் இந்த முடிவுக்கு வருவேன்னா, அவங்க கிவன் டேட்டால ஐ ஜே கேன்னு ஏதாவது ஆப்ஷன்ஸ், கிவன் டேட்டா இல்ல ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தா நான் இந்த முடிவுக்கு வருவேன். இல்லைன்னா இந்த முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே தானே? டிக் பண்ணிருங்க. அடுத்து 52 ஹோம்ஒர்க் போட்டுக்கங்க. த்ரீ எடுங்க.
A uniform electric field E exists along positive x-axis. The work done in moving a charge 0.5 coulomb through a distance 2 meter along the direction making an angle 60 degree with the x-axis is 10 joule. The magnitude of electric field is கவனிங்கப்பா. நான் ஒரு சார்ஜ் a value 0.5 coulomb. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நான் 0.5 கூலும்னா என்ன சார்ஜ்ப்பா? பிளஸ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா எனக்கு ஃபோர்ஸ் எந்த பக்கம் கிடைக்கும்? நான் பிளஸ் சார்ஜ்னா இதே சைட்ல தான் கிடைக்கும். அப்ப நான் இப்படி திரும்பி நிக்கிறேன்னு வச்சுக்குவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வருது, நான் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால எனக்கு ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா வரும். அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் போவேன். ஆனா பிளான மாத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற எண்ணெய இப்படி ஆப்போசிட்ல தள்ளுறாங்க. அப்படி தள்ளணும்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்ல. பிசிக்ஸ்ல அந்த எனர்ஜிக்கு இன்னொரு பேர் ஒர்க். அந்த ஒர்க் 10 ஜூல்னு கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ஒர்க் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன் டேட்டால ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால நான் ஒர்க்கோட ப்ராப்பர் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒர்க்கோட ப்ராப்பர் ஃபார்முலா ஒர்க் எனர்ஜி பவர்ல வரும். எஃப் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். டாட் ப்ராடக்ட்னா நீங்க காஸ் தீட்டான்னு எழுதணும். சந்தேகமா இருந்தா வெக்டார்ல போய் டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு வெரிஃபை பண்ணி வச்சுக்கோ. ஆனா அடுத்த வாரம் சண்டே நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இதை வெரிஃபை பண்ணுங்க. இப்ப ஒர்க் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. இங்க ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட ஃபோர்ஸ் என்ன? EQ. டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபோர்ஸை EQன்னு எழுதிட்டா. ஓகேவா? இப்ப E தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டிவைடட் பை Q இன்டூ S காஸ் தீட்டான்னு வந்துடும். ஒர்க் 10 ஜூலு. Q எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.5 கூலும். டிஸ்டன்ஸ் மூடு 2 மீட்டரு. தீட்டா 60 டிகிரி. இவ்வளவுதான். ரொம்ப சாதாரண ப்ராப்ளம்ப்பா. ஆனா ஃபார்முலா ஃப்ரம் 12th பிசிக்ஸ் தான் இல்ல, 11th பிசிக்ஸ்ல இருந்து இருக்கு. ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா. ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னு கேட்டா எல்லாருமே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லிடுவாங்க. கரெக்ட் தான். தீட்டா கொடுக்கலைன்னா அப்படி வச்சுக்கலாம். கிவன் டேட்டால 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி இருக்கிறதுனால அந்த லாஜிக்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் வெர்ஷனை தான் எடுக்கும். இது தெரிஞ்சாதான் இது சிம்பிள். இப்ப நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. நான் ஒரு பிளஸ் சார்ஜ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா தான் எனக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்ப ஐம் ஆட்டோமேட்டிக்லி இன்ட்ரெஸ்டட் டு கோ ஆன் திஸ் சைடு. காத்து இப்படி அடிக்குதுன்னா நான் ஈஸியா அப்படி போயிடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இப்படி காத்து அடிக்கிறப்ப இந்த பக்கம் ஃபீல்டு இருக்கிறப்ப என்னை இந்த பக்கம் போக சொல்றாங்க. நான் எப்படி நானா போக முடியும்? போக முடியாது. நான் இங்கிட்டு தான் போக ஆசைப்படுறேன். அப்ப என்னை பிடிச்சி தள்ளுறாங்க. அதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றாங்க. பிசிக்ஸ்ல அந்த எனர்ஜிக்கு இன்னொரு பேர் ஒர்க். அது 10 ஜூல். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்னன்னு கேட்கும். ஒரு ரிவர்ஸ் கொஸ்டின் மாதிரி. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்ப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்ளம்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து நாம எலக்ட்ரிக் டைபோலுங்கிற டைட்டிலுக்குள்ள போகணும். எலக்ட்ரிக் டைபோல்ல 2 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு செக்மெண்ட் சாட்டர்டேவும் இன்னொரு செக்மெண்ட் சண்டேவும் பார்த்தா நான் உங்களுக்கு கொடுத்து இந்த நோட்ஸ் முடியும். ஏன்னா ப்ராப்ளம் நம்பர் 61 வரையும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது வரை என்ன ஆயிரும்? முடிஞ்சிடும். கிளியரா? ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.